உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்ற வணக்கம். அரசு அவர்களே வணக்கம். ராஜானி எனக்கு உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே இன்னொரு உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் 9வது நாள் எட்டிற்கு ஒரு வாரம் முடிந்து 2வது வாரத்துக்கு காலடி வைத்திருக்கிறார்கள். தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. குவைட் சிட்டி டவர் தாக்கி இருப்பதாக, பத்தி எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தகவல்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது. முதலில் இப்பொழுதுள்ள நிலைமை என்ன என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். நேற்று இரவு மீண்டும் ஈரான் தனது 27வது அலையை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட ஃபெட்டா ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்ட ஃபெட்டா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. ஒவ்வொரு ஏவுகணையையும் 12க்கு மேற்பட்ட இன்டர்செப்டரை யூஸ் பண்ணி அவர்கள் தடுக்க முற்பட்டிருந்தாலும் தடுக்க முடியவில்லை என்றதைத்தான் அந்த படங்கள் காட்டுகின்றது. அதே போல இந்த கொத்து குண்டுகளை சுமந்து செல்கின்ற ஏவுகணைகளையும் ஏவியிருந்தார்கள் டெல் அவிவ் பகுதி மீது. இரவு முழுவதும், அதாவது ஈரானின் எரிபொருள் களஞ்சியத்தை அமெரிக்கா தாக்கியிருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அது மிகப்பெரிய ஒரு பாரிய நெருப்பு கோலங்களாக இருந்தது. இப்போது அந்த பகுதி முழுக்களும் இருட்டாகவும் புகை மண்டலமாகவும் இருக்கின்றது. எண்ணெய் மழை பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒயில் எல்லாம் மேலே வேப்பரைஸ் ஆகி போய் திருப்பி ஒயில் மழையாக பெய்யக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதாக அங்க இருந்து அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது தெரிகின்றது. அதற்கு பதிலடியாக ஈரான் குவைத்தின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அடித்திருக்கிறது. அதில் எண்ணெய் தாங்கிகள் பத்தி எரிகிறது. குவைத்தின் பகுதியும் புகை மூட்டமாகத்தான் இருக்கின்றது. பஹ்ரைன்ல இருக்கின்ற அமெரிக்க தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதுவும் பத்தி எரிவதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போல பஹ்ரைன்ல இருக்கிற ஹயட் ஆடம்பர விடுதி, அமெரிக்க படையினர் அங்கு தங்கியிருந்ததாகவும் அதனையும் தாக்கி இருக்கிறார்கள். அந்த விடுதியும் எரிவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஷாஹித் 136 ட்ரோன் வந்து அது மெதுவாகவே பறந்து போய் அடிக்கிறது. அங்கு எந்த எதிர்ப்புகளும் இல்லை. அதே போல டெல் அவிவ் பகுதி, ஹைஃபா பகுதி இஸ்ரேல் தாக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் டவர், அமெரிக்க படையினர் இருந்த ஒரு உயர்ந்த கட்டிட டவர் தாக்கப்பட்டிருக்கின்றது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அப்பால் குவைத்தின் அதுவும் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து கிட்டத்தட்ட அந்த கட்டிடமும் தீப்பற்றி எரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல UAE தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக்கின் எதிர்ப்பு படையினர் கிட்டத்தட்ட 24 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். ஈரானும் ஏவி இருக்கின்றது. அங்கு ஹோட்டலும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க தூதரகமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற டிப்ளோமேட்டிக் மிஷன் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா தானதை முறியடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் கட்டாரில் இருக்கின்ற அல் அடிடீர் தளம் என்று சொல்கின்றது. இது உலங்கு வானூர்திகள் தரிப்பிடமும் உலங்கு வானூர்திகளை மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் பண்ற இடம். அந்த இடம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஹேங்கர்கள் எல்லாம் பற்றி எறிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 தரப்பும், ஈரான் மீதும் இவர்கள் இசஃபான் பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்கி இருக்கிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட 4 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல எரிபொருள் களஞ்சியங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் தெஹ்ரான் பகுதி தாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஈரானும் பதிலுக்கு எல்லா நாடுகளையும் தாக்கி கொண்டிருக்கின்றது. இப்ப ஈரான் இப்போது கூறியிருக்கின்றது, அதாவது இந்த தாக்குதலில் எதிரிகளுக்கு உதவிகளை செய்யாமல், எதிரிகளுக்கு இடத்தை வழங்காமல், எதிரிகளுடன் இணைந்து இயங்காமல் இருந்தால் தாங்கள் தாக்குதலை நிறுத்துவோம் என்று. அதற்கு 2 நாடுகள் ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போ செய்திகளின் படி அசர்பைஜானும் துருக்கியும் அந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தி வந்து இப்போது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. துருக்கியின் டேங்கர் அங்கு தடுத்து நிற்கின்றது. இங்காலி பக்கம் 200க்கும் மேற்பட்ட டேங்கர், அங்காலி பக்கம் 200க்கும் மேற்பட்ட டேங்கர். அப்ப அவர்கள் அந்த டேங்கர் என்ற தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 டேங்கர்கள் மட்டும்தான் அதை கிராஸ் பண்ணி போயிருக்கின்றன. அதுவும் ஒன்று சீனாவினது, ஒன்று ஈரான்றது தான் கடந்த 24 மணி நேரத்தில். இப்ப ஈரான் சொல்கிறது, நாங்கள் அதை ஒபிஷியலாக மூடவில்லை. ஹோர்முஸ் வலசந்தி தானாகவே மூடிக்கொண்டது. ஏனென்றால் இந்த நிலைமை, தற்போதைய மோதல் நிலைமையினால்
அது தானாகவே மூடிக்கொண்டது. அதுக்கு அது நாங்கள் ஒபிஷியலாக இன்னும் மூடவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக சற்று முன்னதாக வந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நோர்வே ஒஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதுவரம் மீது குண்டு சிதறியதாக கூறப்படுகின்றது. காயப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவுமே வரவில்லை. ஆனால் தாக்குதல் நடந்ததை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பிராந்திய போர் என்று அப்பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது பிராந்தியத்தை விட்டு வெளியில் வருவது போல் தெரிகின்றது. என்ன நிலைமை? நோர்வே ஒஸ்லோவில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். ஒஸ்லோவில அதிகாலை குண்டு வெடித்ததாக கூறப்படுகின்றது. ஒஸ்லோவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தில் பாரிய குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாகவும் புகைப்படங்களும் ட்விட்டர் தளங்களில் வந்திருந்தது. இன்னும் அதை ஒபிஷியலாக பல வெவ்வேறு மற்ற ஊடகங்களில் இன்னும் வரவில்லை. பக்கத்து வீடுகளிலும் கூட பலத்த அதிர்வுகள் கேட்டதாக கூறப்படுகின்றது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் ஆளில்லாத தாக்குதல் விமானம் தாக்கியதா அல்லது உள்ளுக்கு குண்டு கொண்டு வைக்கப்பட்டதா என்று அல்லது ஏவுகணை தாக்கியதா என்று எந்த ஒரு தகவல்களும் இல்லை. ஈரான் அண்மையில் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அண்மையில் ஒன்றை கூறியிருந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அடுத்த அலை உங்களை நோக்கித்தான் வரும், இந்த போர்ல இருந்து விலத்தியிருங்கள், இல்லை என்று சொன்னால் அடுத்த அலை உங்களை நோக்கித்தான் வரும் என்று கூறியிருந்தார். என்னென்று சொன்னால் பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா போன்ற நாடுகள் கூட இன்று வரையிலும் தங்கள் மக்களை எடுப்பதற்கு விமானங்களை கூட அனுப்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு விமானங்கள் தரையிறங்குவதை சில சமயங்களில் இறங்கக்கூடியதாக இருக்கிறது, சில சமயங்களில் இறங்க முடியாதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் மத்திய கிழக்கு முழுவதிலும் அமெரிக்க மக்கள் இன்னும் விமானங்களுக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை அங்கிருந்து அகற்ற முடியாத நிலை. இப்போது அமெரிக்கா ஜோர்டானில் இருந்து மக்களை வெளியேற சொல்லி இருக்கின்றது. இப்ப ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இப்ப சாகிட்டின் தூர ரேஞ்ச் அவர்கள் அதை அப்கிரேட் பண்ண வேர்ஷன்களும் இருக்கின்றன. சாதாரணமான சாகிட் இப்ப சாகிட் 136 2022 ஆண்டு ட்ரோன் அப்ப ரஷ்யா வாங்கி பயன்படுத்தியது. அதற்கு அடுத்தது கன வேர்ஷன் இருக்கிறது. அவர்கள் ஒன்றும் இன்னும் பயன்படுத்தியதாகவும் தெரியவில்லை. எனவேதான் முதலிலே ஈரான் அதிகாரிகள் கூறியிருந்தார்கள், நாங்கள் இப்போது பழசுகளை நாங்கள் டிஸ்போஸ் பண்ண வேண்டியதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் 40 வருடமாக தயாரிக்கப்பட்ட இந்த போர் உத்திகள் இப்ப கொமர்ஷியல் 4 அல்லது ஃபேட்டா 2 ரக ஏவுகணைகள், நவீன ஏவுகணைகளை அவர்கள் 1-2 தான் பயன்படுத்துகிறார்கள். 2 அல்லது 4 இரவு ராத்திரி தான் அதில் 12 பயன்படுத்தி இருக்கிறார்கள் பல்வேறு இலக்குகளை தாக்குவதற்காக. ஏனென்றால் சொலிட்டாக அடிக்க வேண்டிய இடத்துக்கு அதை பயன்படுத்துவார்கள். ஏனென்று சொன்னால் அதை இந்த இன்டர்செப்டரும் தாக்கு பிடிக்க முடியாது என்று. ஐரோப்பாவை நோக்கி இப்ப குவைத்தில் இடம்பெற்ற ஒஸ்லோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் அது ஆளில்லாத தாக்குதல் விமானமாக இருந்தால் அது இந்த ஐரோப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கும். அங்கால நோர்வேயாக இருக்கலாம், பின்லாண்டாக இருக்கலாம், ஸ்வீடனாக இருக்கலாம். இங்காலை பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவோ, பிரான்சோ, ஜெர்மனியோ ஒன்று எல்லா நாடுகளும் என்ன வான்பரப்பு மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுடனான போரின் போது கூட பெல்ஜியம் மீது அனவமதியமான ட்ரோன்கள் பறந்ததால் எத்தனையோ நாள் அந்த பெல்ஜியத்தின் ஏர்போர்ட் மூடப்பட்டிருந்தது. இப்ப அவ்வாறான ஒரு நிலைமை வந்ததென்றால் ஒட்டுமொத்தமாக பரலைஸ் ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒஸ்லோவில் அதிகாலை நடந்த தாக்குதலை AFP செய்தி நிறுவனம் அதை உறுதிப்படுத்தி தகவல்கள் தந்திருக்கிறது. மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நாங்கள் உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்துருவோம் என்று கூறிக்கொண்டு, எனவே இந்த போர் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியா மீது மிக அதிருப்தியில் இருந்த விடயத்தை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது கூறுகின்றால் பிரித்தானியாவுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் தாங்கள் வெற்றி பெற்ற பின்பு இந்த போருக்குள் தன்னையும் கொண்டு வந்து இணைக்க முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்கின்ற இந்த விடயங்களை நினைவில் வைத்திருப்போம் என்று மிரட்டலும் கொடுத்திருக்கின்றார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். பல நாடுகள் இப்போது இந்த போரில், உங்களுக்கு தெரியும், ஈராக் போரின் போது 37 நாடுகள் கூட்டணியாக சென்று அடித்தார்கள். அதற்கு பிறகு லிபியா போரில் குறைந்திருந்தது, ஆப்கான் போரில் குறைந்திருந்தது. இப்படி குறைந்து வந்து இப்போது 2 பேர் தான் கூட்டணியாக நிற்கிறார்கள். ஏனையவர்கள் அதில் பங்கெடுக்க விருப்பமில்லை. படையினரை அனுப்புவதாக சொல்கிறார்கள், ஆனால் சரீர உதவிகளை செய்கிறார்கள் வழிய ஆக்டிவாக இன்வால்வ் ஆக அவர்களுக்கு அச்சமாக இருக்கின்றது.
என்னென்று சொன்னால் இப்போதைய warfare வந்து asymmetric warfare. முந்தின 1990ஆம் ஆண்டு நடந்த பாலவன புயல் வேற, இப்ப இருக்கிற புயல் வேற. அப்ப அவர்கள் அதை மற்றது அமெரிக்காவுக்கும் தற்போதைய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான விரிசல் நிலைகளும் தெரியும். அடுத்தது இந்த ஐரோப்பிய ஒன்றியம் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் அவர்கள் கொண்டிருக்கின்ற உறவுகள் என்ற நிலைமைகளும் அவர்களுக்கு தெரியும். ட்ரம்ப் கூறுகிறார் என்றால் இவர்கின்ற ஒரு கப்பல், அதாவது குயின் HMS குயின் எலிசபெத், அந்த கப்பல் வந்து தங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அது என்னென்றால் அமெரிக்காவின் கப்பலே அப்ரஹாம் லிங்கனை பொது பிரயோசனம் இல்லை. அதை நான் சொல்லவில்லை, படைத்துறையாளர் கேர்னல் லாரி ஜான்சன் கூறியிருக்கின்றார். என்னென்றால் சிட்டிங் டக் மல்டி $1 பில்லியன் அந்த கப்பல் இப்போது பிரயோசனமற்றதாக இருக்கின்றது. என்றால் ஒரு சின்ன ட்ரோனுக்கு முன்னால் அது தாக்கு பிடிக்க முடியாமல் நிற்கின்றது. அப்ப என்னென்னு சொன்னால் இது அதாவது இந்த போரிட முடிவில் வந்து நேவல் பவர், அமெரிக்கான் நேவல் பவர் டாமினன்ஸ் வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த கோமோஸ் ஜலசந்தியை கூட அவர்களால் திறக்க முடியவில்லை, உலகத்துல சூப்பர் பவராக இருக்கிற கடற்படையினர் வைத்து. இப்ப இந்த கோமோஸ் ஜலசந்தியை இனிமேல் திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரான் வந்து முற்று முழுதாக தடைகளை அகற்ற வேண்டும் என்று கூறும். தன் மீதான தடைகளை அகற்றினால்தான் இதை திறக்கலாம் என்று நிபந்தனையை முன்வைத்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்று கூறுகிறார். அப்ப இவ்வாறான நிலையில் வந்து ட்ரம்பை பொறுத்தவரை நீங்க சொன்னது போல போரை வென்ற பிற்பாடு இவர்கள் வருவார்கள் என்று சொன்னால், ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களை பார்த்தால் போர் ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டோம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஈரானிடம் போரை லாஸ் பண்ணிட்டோம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் பிரித்தானியாவுக்கும் இது தெரியும். ஏனென்றால் இந்த போரில் இவர்கள் வெல்ல போவதில்லை என்று எல்லோருக்கும் என்னென்று கூற முடியும். இப்ப அவர்கள் தொடர் தாக்குதலை நடத்தி தரமட்டமாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரான் தான் இதில் தோற்க போகிறது இல்லையா? இல்ல, காசாவையும் அப்படித்தான் தரமட்டமாக்கினார்கள். ஈரான் நிலைமை வேறுபட்டது. நீங்கள் இப்போது தரமட்டமாக்குவதற்குரிய உங்கள்ட்ட ஏவுகணைகள் குண்டுகள் இருக்கோன்று கூட தெரியாது. இப்ப உக்ரைனிடம் இருந்து வாங்குகிறீர்கள், தென்கொரியாவிடம் இருந்து வாங்குகிறீர்கள். தென்கொரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற வடகொரியாவை பற்றி நீங்கள் சிந்திக்கவே இல்லை. நாளைக்கு வடகொரியாக்காரன் நடந்து வந்துருவானாங்கால அதற்கு அடுத்தது ரஷ்யாவை பற்றி சிந்திக்கவே இல்லை. உக்ரைனை பொறுத்த உக்ரைன் கைவிடப்பட்டது ஒன்றாகத்தான் இருக்கலாம். என்றால் அது ஸ்ட்ராட்டஜி, அதைத்தான் எல்லோரும் கூறுவார். ஜெஃப்ரி சாக் கூட கூறினார், ஒரு ஊடகவியலாளர், ஸ்ட்ராட்டஜி ட்ரம்பின் ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த போர்ல என்று கேட்ட போது அவர் கூறினார், அப்படி ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. என்றால் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லாமல் தொடங்கப்பட்ட ஒரு போராகத்தான் இருக்கிறது. பின் விளைவுகளையும் இவர்கள் யோசிக்கவில்லை. இப்போது கூறுகிறார்கள் என்று சொன்னால் தங்கட இப்போது ஈரானின் சுப்ரீம், அதாவது சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலின் செக்ரட்டரி செயலாளர் கூறியிருக்கின்றார், 6 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் தாங்கள் ஏற்கனவே பலரை கைது செய்து வைத்திருக்கின்றோம், பல படையினரை கைது செய்து வைத்திருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் நீங்கள் பாருங்கள், இவர்கள் கூறுவார்கள் ஆக்சிடென்ட்ல செத்தார்கள், நோய்வாய்ப்பட்டு செத்தார்கள், மேலிருந்து விழுந்து செத்தார்கள் என்று கூறுவார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அவர் கூறி ஒரு கொஞ்ச நேரத்துல நியூயோர்க்கிலிருந்து தகவல் வருது. நியூயோர்க்கிலிருந்து அனுப்பப்பட்ட மேஜர் தர அதிகாரி, நேஷனல் கார்ட் அதிகாரியான அவர் 42வது இன்ஃபேன்ட்ரி டிவிஷன் அதிகாரி இங்க குவைத்துல திடீரென்று நேற்று சுயநமாக இறந்து விட்டார். அவர் சொன்னதும் இவங்க சொல்றதும் சரியாகத்தான் இருக்கின்றது. அப்ப இது 7வது. அப்ப நேற்று 1வது பேட்ச் அந்த பொடி வந்ததை, அதை ட்ரம்பும் ட்ரம்பின் மனைவியும் அதற்கு அஞ்சலி செலுத்தும் படங்களும் எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அவர்கள் என்னென்று சொன்னால் தாங்கள் என்ன கரைக்கிறது ஏது கரைக்கிறது என்று தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அதையே பார்க்கும்போது தெரிகிறது போரை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி. போரை வெற்றி பெறுபவர்கள் எப்போது நிதானமாகத்தான் இருப்பார்கள். அந்த தோல்வி வரும் போதுதான் அது ஒரு பதட்டம் வரும், ஒரு குழப்பம் வரும். என்னென்னு சொன்னால் நிருபர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த 175 குழந்தைகள் இறந்தது தொடர்பாக நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். ஐக்கிய நாடுகள் சபை கூட அதை போர்க்குற்றம் என்று சொல்லி இருக்கின்றது. அதை இப்போது ட்ரம்ப் கூறுகிறார் அது ஈரான் தான் அடித்தது. அப்ப அந்த நியூஸ் கான்பரன்ஸ் நான் பார்த்தேன். ட்ரம்ப் நிற்கிறார், பீட் ஹெசத் நிற்கிறார், விட்காஃப் நிற்கிறார்.
அப்ப 3 பேரும் நிக்கணும், கதவோட தான் அந்த கதவோட தான் கதப்பினம். அப்ப அவங்க அவர் சொல்றாரு, இல்ல அது ஈரான் தான் அடிச்சது, நான் அக்யூரேட் அவர்கிட்ட அக்யூரஸியான வெப்பன்ஸ் இல்ல. அதான் இத்தனைக்கும் அந்த 300 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறவங்க கூட தளத்தை எல்லாம் அக்யூரேட்டா அடிக்கிறாங்க. சரியா இருந்த போதும் அவர்கிட்ட அக்யூரஸியான வெப்பன்ஸ் இல்ல. அவைன்ற குண்டுதான் அதை அடிச்சது. அப்ப பீட்டர் ஹெசன் சொல்லுகிறார், உடனே ஓடி வந்து அவரை கேட்க அவர் சொல்றாரு, அது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் அது ஈரான் தான் அடிச்சது. பொதுமக்கள் எங்க செத்தாலும் ஈரான் அடிச்சது, ராணுவ இலக்கு எங்க கேட்டாலும் அது நாங்கள் அடிச்சது அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படித்தானே காசாவிலே நடந்த நீங்கள் பாடசாலை தாக்குதல் தொடர்பாக கூறும்பொழுது உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது, முதலாவது வைத்தியசாலை அடித்தது இஸ்ரேல். அடித்து அவங்க சேட்டலைட் படங்களை எல்லாம் காட்டும் பொழுது உடனடியாக கூறியவர் என்ன, இது காசாவில் ஹமாஸினுடைய ஏவுகணை சுழண்டு போய் அங்க அடித்து விட்டதுன்னு சொன்னார்கள். இனி பிரிட்டிஷனுடைய விமானம் தாங்கி கப்பலை நீங்கள் கூறும்பொழுது அது பேரை மாற்றி விட்டார்கள், HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்று மாற்றி விட்டார்கள் என்றால் மகாராணி அவர்கள் இறந்து விட்டார் இல்லையா? சரி, நாங்கள் நிகழ்ச்சி கொண்டு வருவதற்கு முன்னதாக இப்ப நீங்கள் கூறினீர்கள், இந்த ஈராக் போரின் பொழுது கூட்டணி நாடுகளுடைய தொகையை இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாக இருக்கிறது, எல்லோருமே விலகி நிற்கின்ற ஒரு தன்மைதான் காணப்படுகிறது. இதற்கு யார் காரணம், என்ன காரணம்? அமெரிக்கா காரணமா அல்லது இஸ்ரேல் காரணமா? என்னத்துக்காக இப்படி என்றால் பலமையாக சொல்லுவார்கள் இல்லையா, அமெரிக்காவில் தும்மினால் இங்கே எல்லோருக்கும் சளி பிடித்து விடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை இல்லாமல் மாறிக்கொண்டு வருகின்றதை ஏற்கனவே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? உண்மையா எல்லோரும் அடிக்கடி கூறியது, இது அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டதுதான், யூனிபோலர் வேர்ல்டு வந்து முடிந்து விட்டது, மல்டிபோலர் வேர்ல்டு என்றால் இப்போ பல சாய்ஸ் இருக்கின்றது. முந்தி அவர்கள் அமெரிக்காவுடன் நின்றதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ், அமெரிக்கா தான் ஒரு சாய்ஸ். உலகில் தனிப்பெரும் வல்லரசு என்ற ஒரு துணையில் இருந்தது. இப்போது டாலர் வீழ்ச்சி அடைந்து விட்டது. கிட்டத்தட்ட டாலர் கையிருப்பு 55% விழுந்து விட்டது. இன்னும் கீழே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக சீனா அமெரிக்காவை விஞ்சக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. கடற்படை படகுகளில் பார்த்தீர்கள் சொன்னால் சீனாவின் பலம் மிக அதிகமாக இருக்கின்றது. மற்றது இவர்கள் ஆயுதம் தொடர்பாக இவர்கள் கூறியது இதுவரை காலம் உக்ரைன் சமரை இவர்களின் இயலாத்தன்மையை காட்டிவிட்டது. கடந்த 4 வருடங்களாக இந்த உலகம் இந்த நேட்டோவின் நடவடிக்கையையும் ரஷ்யாவின் நடவடிக்கையையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது இவர்களே உருவாக்கிய குளோபலைசேஷன் என்றது அதாவது இந்த சோசியல் மீடியா வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்றது வாஷிங்டன் போஸ்டாக இருக்கலாம், பிபிசியாக இருக்கலாம், அல்லது நியூயார்க் டைமாக இருக்கலாம். இவர்கள் சொல்லுகின்ற பொய்யல் பிரட்டுகள் பித்தலாட்டம் எல்லாத்தையும் இப்போது சனம் நம்புவதாகவும் இல்லை, அதனை பார்க்கறதுக்கும் ஆக்கள் இல்லையென்று தான் கூறுகிறார்கள். ஏன்னா சோசியல் மீடியாவில் அவன் எத்தனையோ முகம் தெரியாத ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நல்ல ஜேர்னலிஸ்டுகளுக்கு இவர்கள் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் அவர்களுக்கு இப்போது அந்த தளத்தை வழங்கி இருக்கிறது இந்த சோசியல் மீடியா. அவர்கள் அதற்கால் மிக தரமான கட்டுரைகளாக இருக்கலாம், உடனடியான படங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள். அப்போது ஜனத்துக்கு இப்போது சின்ன பிள்ளைகளை நீங்கள் கலைச்சு பாருங்கள், எல்லோருக்கும் விளங்குகிறது. அதைத்தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கூறினார், இதுதான் இறுதியான ஜெனரேஷன், கடைசி ஜெனரேஷன் நெத்தனியாகு அமெரிக்காவை போருக்கு இழுக்கக்கூடியது. அடுத்த வருகிற அமெரிக்கான ஜெனரேஷன் இப்படியான போருக்குள் அவர்கள் வரப்போறது இல்லை, இஸ்ரேலுக்காக வந்து போர் செய்ய மாட்டார்கள், இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்று கூறினார். எனவேதான் நெத்தனியாவும் இந்த கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஈரானை முற்றாக அழிக்க வேண்டும் என்பதை திடமாக கொண்டிருக்கிறார். இப்போது அயத்துல்லாஹ் அமானி மீது மேற்கொண்ட குண்டு வீச்சு கூட இப்போது மிகப்பெரிய பேக்ஃபயரா போயிட்டு என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த போரை முடிப்பதற்கு கொஞ்சம் நடுநிலைமையான அதிகாரிகள் இருந்தவர்கள் ஈரான் அந்த தேசிய புரட்சி படையில வந்து ஒரு நடுநிலைமையான அதிகாரிகள் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர், அவர்களும் அதுக்குள் இறந்து விட்டார்கள். அப்போது இப்போது இருப்பவர்கள் எல்லாம் ஹாட்லைனர்ஸ் என்று அவர்களிடம் பேச்சுகள் நடத்துவதே முடியாத ஒரு காரியம் என்று நான் கூறவில்லை, நியூயார்க் டைம் அதை கூறியிருக்கின்றது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே போலதான் வாஷிங்டன் போஸ்ட் ஒன்றை கூறியிருக்கின்றது, 28ஆம் தேதி தாக்குதல் நடப்பதற்கு முன்னரே புலனாய்வுத்துறை தெளிவாக அறிக்கையை இவர்களுக்கு கொடுத்து விட்டது, எந்த பலமான தாக்குதலாலும் ஈரான் ஆட்சியை மாற்ற முடியாது, அங்கு ரெஜிம் செய்ய முடியாது, நீங்கள் தரப்படையை இறக்கினாலும் அது முடியாது என்று ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கை கூட புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நெத்தனியாகு கிட்டத்தட்ட 7 தடவைகள் அங்கு சென்றிருந்தார்.
அப்ப 7 தடவைகள் சென்ற நெத்தனியாகு என்ற அழுத்தம், மற்றது எப்ஸ்டின் ஃபைலை அவர் வெளியிட்டார். அதன் மூலம் அவர் கொடுத்த அழுத்தம் தான் இந்த போருக்குள் அமெரிக்காவை இழுத்துட்டு வந்தது. அப்ப இந்த நியூயார்க் டைம் வெளியிட்ட புலனாய்வுத்துறை அறிக்கையாக இருக்கலாம், கள நிலைமையாக இருக்கலாம், உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், இதெல்லாம் ஏனைய நாடுகள் இப்போது இதிலிருந்து விலகி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை மட்டும் இல்லை, அவர்களுக்கு இப்ப ஒரு துணிச்சலையும் கொடுத்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், அமெரிக்காவால் இயலாது என்று சொன்னால் இனி அமெரிக்காவை நம்புவதில் பாருங்க, இப்ப 2 பேர் தான் கூட்டணி. 37 பேர் 40 கூட்டணி 20 கூட்டணி என்று போய் அடித்தவர்கள் அலையன்ஸ் தான் சொல்வார், நடுக எல்லாரும் போவார் கூட்டமா. ஆனால் இப்ப 2 பேர் நின்று அடிக்க வேண்டிய ஒரு நிலை. உண்மைதான். நீங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்த விடயம் இப்பொழுது யதார்த்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த நாடுகள் தங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றுகிறார்கள் என்று. அதுதான் நான் ஆரம்பத்தில் இப்பொழுது கூறினேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், நீங்கள் செய்த இந்த காரியத்தை நாங்கள் நினைவில் வைத்திருப்போம், மறந்துவிட மாட்டோம் என்று எச்சரித்திருக்கின்றார். நன்றி அரசர்களே. தொடர்ந்து நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் நாங்கள் உரையாட முடியாது. முடிந்தால் நாங்கள் மதியம் மேலதிக தகவலோடு, குறிப்பாக நோர்வேயில் அமெரிக்க தூதுவரம் மீது தாக்குதல் நடந்திருக்கின்றது, பாரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். இதுவரையில் இறந்தவர்களுடைய தகவல்கள் அல்லது சேதம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்ததும் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக ஊரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.